அவர் சொல்றாரு ஒரு தேர்தல் ஒரு மேயர் கூட வர முடியாது, வரலாறு தெரியாம பேசுறாரு. எம்ஜிஆரை விட பெரிய தலைவர் விஜயம் கிடையாது, மற்றவங்களும் கிடையாது. 84 எலெக்ஷன்ல நாங்க எதிர்கட்சியா கூட வரல, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியா கூட வரல. எம்ஜிஆர் இங்க தேர்தலுக்கே வராம அமெரிக்கால இருந்து ஜெயிச்சு ஆட்சியில் உட்கார்ந்தார் 84. 86 உள்ளாட்சி தேர்தல் வந்தது. 102 முனிசிபாலிட்டியில ஏறத்தாழ 90 முனிசிபாலிட்டி கூட்டம் ஜெயிச்சு, நான் உள்ளிட்டு ஜெயிச்சோம். தமிழ்நாடு பூரா உள்ளாட்சி தேர்தல் டைரக்ட் எலெக்ஷன், ஏறத்தாழ ஒரு சட்டமன்ற தேர்தல் தான். சேர்மனும் டைரக்ட், யூனியன் சேர்மனும் டைரக்ட். அந்த தேர்தல் வச்சாங்க. நான் வந்து கேட்குறேன், 6 மாசத்துல எலெக்ஷன் வை, ஜனவரியில் வை, ஒரு மேயராவது நீங்க வந்தீங்கன்னா நான் ஒரு பக்கத்துக்கு சேர்த்துக்கிறேன். சவாலை ஏற்க தயாரா? காரணம், தமிழ்நாட்டு மக்கள் நேற்று வந்து 10 மாசமா ஓட்டு போட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் கேட்டா சொல்றாங்க, எனக்கு தெரியாம எல்லாம் தான் ஓட்டு போட்டு போறாங்க, நம்ம போடுவோம். எனக்கு பேச்சு சொல்லுது, பேரன் சொல்றான், காலை பிடிச்சி அழுகுது, தற்கொலை பிடிப்பேன்னு சொல்லுது, இதுக்காக போட்டேன்றாங்க. எப்படி இதுன்னா, எல்லாரும் பாலை ஊற்ற போறாங்க, நம்ம மட்டும் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு நினச்சின்னு பார்த்தா எல்லாமே தண்ணி ஊற்றுறாங்க. அதில் 107 பேர் தண்ணி ஊற்றி ஜெயிச்சிட்டாங்க. அப்படி ஜெயிச்சது தான் விஜயோட ஒரு கொள்கையை சொல்லி லட்சியத்தை. நீங்கள்லாம் ஊடகத்தில் இருக்கீங்க, எவ்வளோ அரசியல் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சித்திரம் இதுவரை நடந்ததில்லை. நீங்கள் ரொம்ப நாள் இருக்காது. எவ்வளோ சீக்கிரம் வந்ததோ ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் போல எவ்வளோ வேகமாக மேலே பந்து போதோ அதே வேகத்தோடு தான் கீழே வரும். அதே போல் எவ்வளோ வேகமாக அவர் போனாரோ திகாதர பாரத விஜய்க்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அது ஆதவ அர்ஜுனாவால் தான் வரும் என்பதை நான் பகிர்ந்து. அவர் இன்னும் ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் நேரத்துல இருந்து வந்து அவர் இது பண்ணிருக்காங்க. அவர் எப்படி ஆரம்பிக்கிறார், இன்னும் யாரை எதிர்க்க போறார், அவர் யாருக்கு பி பார்ட்டியா இருக்க போறாரு, யாருக்கு என்ன டீமா இருக்க போறாருன்றதெல்லாம் பார்த்துதான் சொல்லணும். சிதம்பரம் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு, திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து தொடர்கிறது, முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கவலை போட்டிருக்காரு. நாங்கள் ஒரு டைவர்ஸ் பண்றோம். அதாவது டைவர்ஸும் 2 வகையான டைவர்ஸ் வக்கீல்களாக இருக்காங்க. தெரியும், ஒரு மனைவி வந்து லிவிங் இன் அடல்ட்ரி, இன்னொருத்தனோட கள்ள தொடர்பு வச்சிருந்தா அதுக்கு ஒரு வகையான டைவர்ஸ். இன்னொரு வகையான டைவர்ஸ் 2 பேருக்குள்ள மனமுத்து, டைவர்ஸ் பை கன்சென்ட், 2 பேரும் ஒத்து டைவர்ஸ் பண்ணுறது. இப்போ சில கட்சிகள் எங்கள் விட்டு போயிருக்கோம்னா கன்சென்ட்டோடு போயிருக்காங்க, நாங்களா பார்த்து விவாகரத்து பண்ணி அது 2 பேரும் ஒத்துக்குன்னு விவாகரத்தாங்க. இது இன்னொருத்தனோட கள்ளக்காதல்ன்றதுனால இட் இஸ் அடல்ட்ரி. அந்த குற்றச்சாட்டு தான் அவங்களும் வைக்கிறாங்க. எங்களுக்கே தெரியாம அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. உலகத்துக்கே தெரியும். நாங்க எங்க வச்சிருந்தோம், நாங்க கல்லறை காய்வதற்குள் கள்ளக்காதல் சொல்லுவாங்க. நாங்க எலெக்ட் ஆகி எங்களுக்கு சிக்பல்ல ஜெயிச்ச ராஜ்யசபாவுக்கு போல இன்னும் பார்லிமெண்ட்ல போய் ஜூலைல தான் நடக்க போகுது. முதல் சபையிலே கலந்துக்கல, அதுக்குள்ள கட்சி போயிட்டு இதுதான் காங்கிரஸ். ஆகவே எங்க தலைவர் சொன்ன மாதிரி இனிமேல் எந்த காலத்திலும் எங்களை முதுகுலை குத்தி ஓடியவர்களை சேர்க்க போவதில்லை. ஒட்டோ உறவோ கிடையாது. எவ்வளோ வெட்டி வந்தாலும் இனிமேல் கட்சி தொண்டை ஏற்றுக்க மாட்டோம். தலைமையே சொன்னாலும் தொண்டர்கள் இந்த மீண்டும் காங்கிரஸ்கார் வந்தால் கூட எந்த தொண்டனும் ஏற்றுக்க மாட்டான், தலைவர்களும் ஏற்றுக்க. காரணமா இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இப்ப அந்த கூட்டணி நிலை எப்படி இருக்கு? தமிழ்நாட்டிலுமே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் வந்து சொல்றாங்க. காங்கிரஸோட இல்லை, காங்கிரஸ் எங்க இருக்குதோ அதோட எப்படிதான் அந்த அடல்ட்ரின்னு சொன்னல, ஓடி போன பொண்டாட்டியோடு யாரும் வாழுது. இந்த மற்ற கட்சியோட நம்ம வந்து இந்தியா கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? மற்ற கட்சியில காங்கிரஸ் இல்லாம இன்னும் காலப்போக்கு இன்னும் 3 வருஷம் இந்த பாருங்க சார். எதிர்காலத்துல பிஜேபியோட கூட்டணி போறது வாய்ப்பு இருக்காது? சத்தியமா கிடையாது. வந்து திமுக சின்னத்துல போட்டியிட துரதிருஷ்டவசமானதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. அவரை தாவே மாற்றி பேசுறாரு. இன்னைக்கு சாயந்தரம் பேசுறாரு, திமுக தான் நீடிக்கிறோம் சொல்றாரு. அவர் வருத்தப்படுற மாதிரி இருக்கு, தாவே பக்கம் போறது வாய்ப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு. யார் போனாலும் நாங்க கவலைப்படுறோம். அதை பத்தி நாங்க கவலைப்படுறோம். இருக்கிற ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், திமுக வந்து ஒரே ஒரு இடத்துல கலைஞர் மட்டும் தான் ஜெயிச்சாரு. 91 கட்சி அழிஞ்சிச்சா?
அதுக்கு பிறகு 96 தேர்தலில் நாங்கள் பெற்ற வெற்றி போல யாரும் வெற்றி ஜெயலலிதாவே தோக்கடிச்சு. அதனால ஒரு தோல்வி என்பது திமுகவுக்கு எந்த ஆபத்து ஏற்படுவது கட்டமைப்பான ஒரு இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லை, திஸ் இஸ் அ மூவ்மெண்ட். ஒரு லட்சியத்துக்காக ஒரு கொள்கைக்காக இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்ஸை வந்து அழிக்க முடியாது. சார், பிரவீன் EB ல சக்கரவர்த்தி hard disk வந்து EB ல தமிழக hard disk வக்கீலா வந்து அது சம்பந்தமா வந்து EB ல hard disk எல்லாம் வந்து போயிட்டு நிலக்கரி கொள்முதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான டாக்குமெண்ட்லாம் வச்சிருந்த hard disk தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதோட பல்வேறு துறைகள் உள்ள hard disk எல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. அவர்கிட்ட வந்து ஒரு 16க்கும் மேற்பட்ட hard disk கைப்பற்றிருக்காங்க. இதை வந்து இவர் வந்து நிர்மல் குமார் திமுகவை டைரக்டா அட்டாக் பண்றாரு, செந்தில் பாலாஜி டைரக்டா அட்டாக் பண்றாரு. அவர் தான் தூக்கிட்டு போயிட்டாரு. நிர்மல் குமார் யாரு? மினிஸ்டர். இப்போ மினிஸ்டர். ஆமா. அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே செய்தி தொடர்பாளர். அவர் என்ன கட்சியில் இருக்கிறாருன்ற கொஞ்ச நாள் பார்த்த பர்மனண்டா இருக்கிற ஆளை பற்றி காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு எக்ஸ்பிரஸ் பஸ்ல ஒண்ணு ஏறிட்டு அப்புறம் பிரேக் டவுன் ஒண்ணு லாரியில் ஏறி போறவங்களுக்கு பேச. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் யாருக்கு அஞ்ச மாட்டாருன்னு தமிழக வெற்றிக்கழகம் வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அவர் வந்து இப்ப வந்து அந்த கூட்டணிக்கு வந்து கூட்டணி கட்சிகளை கேட்காமலே கம்யூனிஸ்டை கேட்காமலே ஒரு புதிய பெயர் அறிவிச்சது வந்து சர்ச்சையா இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு அதை பத்தி பாதரேஷனே கிடையாது. நாங்க நிக்கல, நாங்க அதை பத்தி கமெண்ட் பண்ணல. யார் யார் பேரை அவர் யூஸ் பண்ணாரோ அது பாதிக்கப்பட்டவங்க யார் இருந்து பதில் சொல்லுவோம். இல்ல இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இருக்கையில இவரு பிரவீன் சக்கரவர்த்தி தனியா நாங்க இல்ல சொல்லிட்டாங்க. இந்தியா கூட்டணி காங்கிரஸ் இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.